வீக்கெண்ட்லயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கார்த்தி. அவர் என்ன மாரி இந்த ஷோ போகுதுன்னு. பிகாஸ் இஃப் த நரேட்டிவ் இஸ் செட் டுவர்ட்ஸ் பார்வதினா, லைக் இது வந்து பார்வதிக்கு ஏற்ற மாரி தான் வந்து போகுது. அதுவும் இப்ப வந்து ஜெயிலுக்கு வேற போயிட்டு, ஐயோ! இந்த கண்ண வச்சுட்டு எப்படிதான் வந்து இருப்பா? திஸ் இஸ் அட்ராஷியஸ், ரிடிகுலஸ்ன்னு வந்து பீப்பிள் ஆர் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங் இட். ஐ திஸ் ஹோ அண்ட் ஆல்சோ நவ் ஐ டோன்ட் நோ இன் வாட் சென்ஸ் சாண்ட்ரா அண்ட் பிரஜின் இஸ் ஆக்சுவலி டேக்கிங் அ சைட் ஆஃப் பார்வதின்னுமே எனக்கு புரியல. இஸ் இட் ஆன் அ கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவா? இல்ல சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா? இல்ல ஜென்ரலாவே பேசிக்கா அவங்க இப்படி யோசிக்கிறாங்களா? ஆக்சுவலா அந்த சென்ஸ் வந்து அவங்க 2 பேருக்கு அது ஒரு புரியாத புதிரா தான் எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு என்னன்னா சாண்ட்ரா பல்டி அடிக்கிறா, மூக்கிலே குத்துறா. நேத்து என்னன்னா வந்து பாரு வந்து எனக்கு தெரிஞ்சு அவள வந்து கார்னர் பண்றாங்கங்கிற. லைக் இட்ஸ் வெரி மிக்ஸ்ட் வித் தோஸ் 2 பீப்பிள். தே ஆர் ட்ரைங் டு போர்ட்ரே தெம்செல்ஃப் அஸ் சம்திங் பட் யூனோ அட்லீ அது வந்து பிரசன்ட் பண்றது ரொம்ப பச்சையா தெரியுது. சாண்ட்ரா இஸ் அ பெட்டர் ஆக்டரோங்கிற மாரி தான் எனக்கு வந்து தோணுது. ஆன் அ பெர்சனல் நோட். பட் நீங்க சொல்ற மாரி லைக் நம்ம இது ரொம்ப ரொம்ப முன்னாடியே நீங்க பேசியிருக்கோம். தேர் இஸ் சம்திங் செட் டுவர்ட்ஸ் கனி. ஒரு ஒரு நரேட்டிவ் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவங்கள அவங்கள சுத்தி செட் பண்ணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. 2வது வாரத்திலேருந்து. அத வந்து இப்ப வரைக்குமே வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிக்கிட்டே தான் எல்லாருமே இருக்காங்க. இன்க்ளூடிங் த ஷோ பிக் பாஸ். ஆன் டாப் ஆஃப் இட் ஈவன் த ஹோஸ்ட் ஆல்சோ இஸ் பீன் டுவர்ட்ஸ் தட் செட் நரேட்டிவ். அண்ட் இது என்னதுன்னா, லைக் நம்ம சீசன் சீசன் பார்க்குறோம் இல்லையா? தீஸ் வில் பி ஷி வில் பி ப்ரொலாங்ட் ஃபார் சர்டன் டைம். அது ஆனதுக்கப்புறம் ஷி வில் பி கட் ஆஃப். அந்த ஒரு மாஸ் வந்து அந்த அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பெர்சனுக்கு போய் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க. இந்த நரேட்டிவ் நடக்கிறது இங்க ரிப்பீட் ஆகுது. அதுதான். நம்ம வந்து வை இஸ் இட் நாட் பீன் சீன் ஏன் இப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் இது வந்து ஜென்ரலா பழகி போச்சுங்கங்கிற ஒரு நிலைமை தான் அது. ஸோ தட் இஸ் கனிய பொறுத்தவரைக்கும் இதுதான் வந்து நடக்குது. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த 1 ஹார் எபிசோட்ல நீங்க பார்த்தாலே தெரியும். ஆல்சோ ஈவன் தி ஷோ இஸ் சம்வேர் டுவர்ட்ஸ் இட் இஸ் லீனிங் டுவர்ட்ஸ் பார்வதி தான். சில விஷயங்கள் வந்து பேசுறது வந்து கரெக்ட்டா அந்த அந்த மெயின் பாயிண்ட் வரும்போது ஹர் வேர்ட்ஸ் ஆர் பீன் கட். இட்ஸ் பீன் சேஞ்ச்ட். த ஆங்கிள் இஸ் பீன் சேஞ்ச்ட். அவங்கள அக்யூஸ் பண்ற விஷயங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட மாட்டேங்குது. அவங்களுக்கு சாதகமா வந்து என்ன சொல்றது? அ ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. ஒரு சேஞ்ச்டு பெர்சனா மாறுறாங்க. அதெல்லாம் வந்து தொடர்ந்து காட்ட தான் படுது. ஏன்னா வந்து த சீசன் இஸ் பீயிங் வொர்ஸ்ட். த சீசன் இஸ் அட்டர் வேஸ்ட்ங்கிற சீசன் மாரி போயிட்டு. ஸோ லெட்ஸ் ரிப்பீட் த சேம் திங் வாட் வி டிட் இன் சீசன் 7ங்கிற மாரி. லெட் த டாக்ஸிசிட்டி ஃபியூம் அண்ட் லெட்ஸ் டூ திஸ் இன் தட் வே. அப்ப வந்து ஒருத்தங்க வந்து டாக்ஸிசிட்டிய நார்மலைஸ் பண்ற மாரி ஒருத்தங்கள ஃபைனல்ஸ் வரைக்கும் எப்படி அந்த இதுல கொண்டு போனாங்க. இந்த நேம் ஆஃப் கன்டென்ட்ங்கிற மாரி இந்த சீசனும் கொண்டு போறாங்க. தட்ஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டூ பி புஷ்ட் ஹியர். And we as an audience are going to see that, and we are just going to get past it. It's going to be a very weird season தான். I feel this is the narrative these people are being set. ஏன்னா எதுவுமே பெருசா கால் அவுட் படுறதே இல்ல. இன்னைக்கு ஏதோ அரோரா பத்தி லோடடா ஏதோ சொன்னாங்கங்கிறாங்க. அது என்ன கான்டெக்ஸ்ட்டுமே எனக்கு வந்து புரியல. அது வாட் ஆர் பீப்பிள் ஆர் ட்ரையிங் டு வை இஸ் இட் நாட் ஸ்போக்கன் ஹார்ட்ன்னும் எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் வி இட்ஸ் குவைட் டைல்யூட்டட். I personally feel it's I'm exhausted with this because there is no change. I mean, change ஓட தாண்டி people are being suppressed to even speak it out. நேத்து ஒரு விஷயம் நம்ம பேசினோம். அதுவுமே ஸ்பீக் அவுட் பண்ணாம, எப்படி நம்ம இங்கேயே ஸ்பீக் அவுட் பண்ண முடியாது மாதிரி, அங்க இருக்கிறவங்களாலயும் ஐ டோன்ட் திங்க் பீப்பிள் ஆர் பீயிங் ஏபிள் டு ஸ்பீக் இட் அவுட். த ரீசன் ஐ ஃபீல் பர்சனலி இஸ் வந்து கனி வை ஷி இஸ் பிரேக்கிங் டவுன்னா, ஷி இஸ் பீயிங் கார்னர்ட் சம்வேர். ஐ ரியலி ஃபீல் பேட் ஃபார் ஹர். ஈவன் இஃப் ஷி ஹேஸ் சம்திங், இஃப் ஷி ஹேஸ் அ பாயிண்ட்டுங்கும்போது, அது வந்து பேசப்பட முடியல. ஏன்னா வந்து அது ஒரு குரூப்பிசம்னு வந்து அங்க சொல்லி, அது வந்து முடக்கப்படுது அந்த இடத்துல. அதுதான் அதுதான் அவங்களோட பர்ஸ்ட் அவுட்க்கான காரணம். பேக் டு பேக். ஏன்னா யாருமே அங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் பீப்பிள் ஆர் ஃபிளிப்பிங் நவ். FJ is kinda, taking a step back and he's showing something. Ramya is doing the same. Sabari is like being like, நான் எதுக்கு இங்க இருக்கேங்கிற மாரி ஆளவந்தான் மாரி இருக்கான். லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குது. இந்த கனி இஸ் டேக்கிங் த ஹீட். இத நான் அப்பவே சொன்னேன். ஷி இஸ் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு டேக் த ஹீட் ஆஃப் இட் அண்ட் ஷி இஸ் கோனா வாக் அவுட்.
and all the support will go to a certain contestant. That contestant will be pushed to the finals. That's the same pattern. It's repeating. அதுதான் இங்க வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுல நரேட்டிவ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்லாம் அர்த்தம்லாம் இவ்வளோலாம் ரொம்ப டீகோட் பண்ண தேவையில்ல. இதுதான் நடக்க போகுது. இந்த சீசன் 7ஓட டாக் அது இதுதான் இது. கனியோட தப்பும் கூட. இதுல கனியோட கனி தப்பு நம்ம அதுக்கு சொல்ல முடியாது ஆலன். ரொம்ப நான் சொல்றேன். ஈஸியா. நான் எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. தேர் ஹஸ் பீன் மல்டிபிள், அதாவது ஷி ஹஸ் பீன் கிவன் அ லாட் ஆஃப் டைம் டு டூ சம்திங். ஆனா அவங்க வந்து எங்கெல்லாம் வந்து அடிச்சு பேசுவாங்களோ அடிச்சு பேசவே மாட்டாங்க. ஷி டஸ் ஸ்பீக் குட் பாயிண்ட்ஸ் பட் ஒன்லி இன் பிளேசஸ் வேர் இட் டசன்ட் லேண்ட், வேர் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஆர் வேர் இட் டசன்ட் லேண்ட். ஓகேவா? இன்னைக்கு அவங்க திவாகர் கிட்ட பேசினாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இம்பாக்டே வேற. இப்போ நீங்க அந்த 1 ஹவர், நான் லைவும் பார்த்தேன், 1 ஹவர் பார்த்தேன். 1 ஹவர் எப்படி எண்ட் ஆச்சுன்னு பாருங்களேன். இட்ஸ் ரம்யா கம்ப்ளைனிங் அபவுட் கனி. இட்ஸ் லிட்டரலி ரம்யா கம்ப்ளைனிங் அபவுட் கனி. அண்ட் உள்ள வச்சது எல்லாமே வந்து கனிக்கு அகேன்ஸ்டா வச்ச மாதிரி தான் வச்சாங்க. எஃப்ஜே வந்து பார்வதி பத்தி காலில் பேசினது வைக்கல. கமருதீன் திவாகர் வந்து பார்வதி பத்தி பேசினது வைக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஐயா அரோரா பேசுனது வைக்கல. இது மாதிரி நிறைய இருக்கு. ரீசன் இஸ் நீங்க சொன்னதுதான், அதுக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. குரூப்பிசம்னு சொல்லிட்டு உள்ள பார்வதி பிரேக்ஸ் எவ்ரிதிங். The only way this game can move forward is if Kani is not there. Kani உள்ள இல்லனா then they can't talk about this groupism stuff. இல்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்போ கனிக்கு அந்த குரூப்பிசம் உடைக்கிறேன்னு இவங்க அதை விட ஒரு பெரிய குரூப் இப்ப கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, அதை பத்தி பெருசா வெளியே விமர்சனமே கிடையாதே. எங்க விமர்சனம் இருக்கு? யாருமே அதை பத்தி பேசுறதே கிடையாது. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நிறைய ஆங்கிள்ஸ் வந்து அந்த டீம், அந்த கிரியேட்டிவ் டீமுக்கும் இருக்கு. How much ever they want to elevate Kani, he doesn't do enough for it. And you know, Parvati doesn't allow the game to progress at all. அந்த ஸ்டோரி, அந்த ஷோக்குன்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை ப்ரோக்ரஸே பண்ண விடாம தடுத்துடுறாங்க இந்த குரூப்பிசம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு. ஸோ லைக் there's no point. அப்புறம் இந்த என்எஃப்பி மேட்டரை வந்து ஒரு தடவை வந்து பார்வதி எடுத்துட்டு வரும்போது அவங்க கிட்ட அதை பிரச்சனை பண்ணி, அது நம்மலாம் இங்க அவங்களுக்கு வாக்குவாதம் பண்றோம் இல்லையா, இந்த 5 வாரம் எப்படி கிடைச்சதுன்ற விஷயத்த, she hasn't done that even once. Not even once. ஒரு தடவை கூட பண்ணலையே. இது வந்து கேரக்டர் டைல்யூட் பண்ணப்படுது. இங்க வந்து நம்ம எதை ரொம்ப பெருசா அட்ரஸ் பண்ணா ஹர் கேரக்டர் இஸ் பீன் டைல்யூட்டட். அவங்க பேசப்படலங்கிறதாலும் ஹோஸ்டே வந்து நீங்க வந்து இப்படி பண்றீங்கன்னு சொல்லும் போது அதை தாண்டி என்னத்தை வந்து யாரு பேச முடியும் ஆலன்? ஒண்ணுமே பேச முடியாது. சொல்லணும். See, அதுதானே உங்க வேலை. You don't even have to talk to the host, okay? அத்தனை அவ்வளவு தடவை அக்யூசேஷன்ஸ் பார்வதி வைக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு அறிவு கிடையாதா? எடுத்து வைக்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் 2 வாரம் எனக்கு வந்து நான் நாமினேஷன் வரல, ஏன் நீங்களும் தானே இருந்தீங்க, ஏன் ஓட்டு போடலன்னு கேட்கலாமே. 3வது வாரம் நான் ஜெயிச்சு கேப்டன்சி வந்தேன், அதனால எதுவும் ஆகல. 4வது வாரம் வந்து பிரவீன் வந்து நானா கேட்டேன் பிரவீன் கிட்ட, பிரவீன் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் பார்வதி கிட்ட கொடுத்துருக்கணும்னு வந்து என்கிட்டயும் சொல்றாரு, உங்ககிட்டயும் சொல்றாருன்னு வந்து பேசியிருக்கணுமே. She didn't speak wherever it mattered. She didn't speak. எனக்கு கனியை பிடிக்காம இல்ல, ஐ லவ் கனி அவங்களோட கிளாரிட்டியும் அவங்க பாயிண்ட்ஸும் சூப்பரா தான் இருக்கு. But what's the point if she doesn't place these arguments in the right places? That's true, Alan. But நம்ம வந்து we should also see the other person opposite to it. Why? Tell me why. Because Why should I speak for somebody who doesn't even speak for herself? No. That is okay. And from your point of view, you're saying that why should I speak? Okay, I coming to that. But moreover, there is another person who's constantly bombarding everybody in that house in the top of her lung. ஸ்பீக்கர்ல போட்டு கத்துற மாதிரி வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டா அந்த விஷயம் அதுல தானே நிக்கும். நம்ம நீங்க பேசப்படலையேன்னு சொல்ல முடியாது. when Divya came and spoke ல, கரெக்ட்டா தப்போ திவ்யா பக்கம் இவங்க எல்லாரும் நின்னு இருக்கலாம்ல. That is because of her loudness இல்லையா? அந்த லவுட்னஸ் தானங்க பிரச்சனையா வந்து எடுத்துட்டு வந்து சொன்னாங்க. அப்ப இவங்க ஸ்டார்டிங்லயே வந்து அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லும்போது இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, நான் சொல்றதை கேளுன்னு கேட்கும்போது கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாமே. அதானே திவ்யாவோட கேள்வியாவும் இருந்துச்சு. பிரவீன் அண்ட் ஆலன், நம்ம கனியை பத்தி பேசுவோம். இங்க வந்து எபிசோட் பத்தி எல்லாரும் பேசிட்டோமா? எனக்கு அதுவே தெரியல, சாரி. வேணும். சரி, முதல்ல பேசி முடிச்சிருவோம்.
ஆமா ஆமா, லெட்ஸ் டாக் அபவுட் த எபிசோட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வில் டாக் அபவுட் கனி. ஒரு செப்பரேட் டாபிக் வச்சு பேசுவோம், ஓகேவா? ஒரே நிமிஷம் ஆக்சுவலா ரேணு. கார்த்திக் பேசணும்ல. கார்த்திக் பேசினாப்ல, அதுல இருந்து ஃபாலோட் பண்ணி Yeah, வந்ததுதான் இது. அவர் கேட்ட கார்த்திக் ஃபுல்லா டவுட்டுக்கு தான் முடிச்சாரா இல்லையா? முடிச்சிட்டாரு. அதுக்கு தான் முடிச்சிட்டு எக்ஸ்பிளனேஷன் அதுல ஒரு கேள்வியா அதுக்கு வச்சு அடுத்தது நீங்க ஒண்ணு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து இவங்க 2 பேரும் பேசி சரி அப்படியே ஹேண்ட் ஜாலியா ரைஸ் இருந்துச்சு. பண்ணாங்கன்னாரு, அதனால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே இல்ல ஓகே. நான் இதுலயே ஒரு விஷயம் கார்த்திக் நீங்க இருக்கு. பட் முடிச்சிருங்க ஓகே. ஃபர்ஸ்ட். அப்புறம் யா, கார்த்திக் முடிச்சிட்டு சாந்தினி அண்ட் தென் அருண். ஒரே நிமிஷம் ரேணு, இன்னொன்னு, இந்த கோமன்றவங்க 2 நாளா வேண்டாம். ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் போஸ்ட் தெரியல. ஐ எம் நாட் ஷூர் லைக் யாருன்னு தெரியல அவங்க. ப்ளீஸ் வேண்டாம். சரி. ஓகே. ஐயா, இன்னொன்னு, ரேணு ஓகேவா ஸ்பீக்கர்ஸ்? நான் தான் சொன்னேனே, கார்த்திக், சாந்தினி, அதுக்கப்புறமா அருண். குமார் வந்து ரெக்வஸ்ட்ல இருக்கு. நீங்க பேர்லுக்கு முடிஞ்சதுன்னா கொடுங்க. பேர்ல் ஓகேவா? பேர்ல் கோஹோஸ்ட் ஓகேவா? பேர்ல் இருக்காங்களா அவங்க? அவங்க 48 மணி நேரம் தூங்கல ரேணு, என்ன தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களே இப்போ. வருவாங்க வருவாங்க, நம்ம பேர்ல் தான் போனுக்கு சரி, ஓகே. போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களா பேசட்டும், அதுக்கப்புறம் கோஹோஸ்ட் கொடுத்துக்கலாம். கார்த்திக் பேசி முடிங்கப்பா. சரி, ஓகே. அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அது நடுவுல ஒரே ஒரு சின்ன ஆட் ஆன் மட்டும் பண்றேன். இது பார்வதி வந்து ஒரு சில விஷயம் செஞ்சது அதெல்லாம் காட்டலன்னு சொன்னீங்க இல்லையா? அதுவும் இல்லாமலே அந்த இந்த டாஸ்க் கடைசியா வந்துச்சுல, அந்த இது எம்பையர் பில்ட் பண்ற டாஸ்க். அதுல கூட விக்ரம பார்த்து வேன்னு செஞ்சது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எல்லாத்தையும் ரொம்ப நிறைய இடத்துல வந்து மட்டம் தட்டி தான் பேசினாங்க. அது எதையுமே பெருசா காட்டப்பட்ட மாதிரி தெரியல. கனியோட விஷயத்துல பொறுத்தவரையும் இவங்க கனிக்கிட்ட ஃபேஸ பார்த்து நேருக்கு நேரா பேசி நான் பார்க்கவே இல்ல. ஏன்னா கனிக்கிட்ட பாயிண்டா பேசும்போது, இது நான் எப்படி பார்க்கறேன்னா, பாயிண்டா பேசும்போது கனி மறுபடியும் பாயிண்டா பேசி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த சீன்ஸ்லாம் காட்டவே படல. சோஃபால உட்காந்துக்கிட்டு இது பார்வதியும் கனியும் ஒத்தைக்கு ஒத்த உட்காந்துருக்கும்போது, "வாப்பா" அப்படின்னு சொல்லி கனி வந்து அவங்க பார்வதி சொல்ற ஒரு ஒரு வார்த்தைக்கும் திரும்பி பதில் பேசிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து ஒரு தப்பான அக்யூசேஷன் வேற குறுக்க வந்து பூந்து வைக்க பாக்குறாங்க. "நீங்க வந்து அந்த மாஸ்க் டாஸ்க்ல வந்து என்ன வந்து அடிக்க விட்டீங்கல்ல, அப்ப வந்து நீங்க இத பத்தி கேட்டீங்களா? மத்தவங்க அடி வாங்கும்போது மட்டும் வேணான்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொன்ன உடனே, பார்வதி நான்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. யாரா இருந்தாலும் சண்டைனா சட்டைக்கிளிய தான் செய்யுங்கிற மாதிரி இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சபரியே வந்து ஏதோ சொல்லும்போது கூட, "சபரி கேம்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. விளையாடுங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் எப்ப சொன்னேன்னு" சொல்லி கேட்டாங்க. இல்ல எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி பார்வதி ட்விஸ்ட் அடிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் டைரக்டா கனிக்கிட்ட பேசினா இவங்க யாராலையுமே பேச முடியல. திவாகர் எல்லாத்துக்கிட்டையும் எதையாவது சொல்லி ஒழட்டி 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 ஓடிக்கிட்டே இருப்பாப்ல. கனி வந்து நீ உட்கார வச்சிங்க வா, நீ இப்போ ஒரு கதை சொல்றியே, இந்த கதைக்கு என்ன கதை, எங்க அதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல கனியக்கா சாரிக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கேமராட்ட போயிட்டு பின்னாடி புலம்புறான். ஆக மொத்தம் நேருக்கு நேரா இங்க இவங்க கிட்ட மோதவே முடியாம பின்னாடி போய் பேசிக்கிட்டு அவங்கள சைட்ல இருந்து நம்ம வந்து அவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருப்போம். அவங்க முன்னாடி தெரிஞ்சாதானே நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சைட்லயே பேசி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற டீமுமே அவங்களுக்கு ஒரு குரூப்பிசம் இருக்கு, அன்பு கேங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு நீங்க போடும் போது அவங்களுக்கே தெரியாது முதல்ல நம்ம என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது இது இப்படிதான் ஒரு நரேட்டிவ் செட் ஆச்சுன்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் மியூட் போய்க்கிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, சாந்தினி அண்ட் தென் தேங்க்யூ அருண். ரேணு. கார்த்தி வந்து இன்னைக்கு கம்மியா பேசினதுனால அவரோட ஸ்லாட்டை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. சரி, இன்னைக்கு காலையில நான் வந்து 1 hour ஷோவும் பார்த்தேன். லைவ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ இந்த திவாகரும் பாருவும் வந்து அந்த டைனிங் டேபிளில் வந்து 2 பேரும் எக்ஸ்போஸ் ஈச் அதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்போசிங் கமெண்ட்ஸை வச்சு. ஸோ வந்து நீ இப்படி பண்ண, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மறுபடியும் மெலோ டவுன் பண்ண தான் வந்து பார்வதி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து இந்த கமருதீனும் திவாகரும் வந்து பார்வதியை பற்றி பேசினதில் வந்து இதில் காட்டல, 1 hour ஷோவில் காட்டல. அவங்க 2 பேரும் வந்து அவள் இப்படி தான் பண்ணுவா, அவ கொஞ்சம் டாக்ஸிக்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கம்மிங் பேக் டு தட் அந்த டாஸ்க்குள்ளே வந்த உடனே அவர் வந்து இவங்க 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி இவரை எலிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாரு வந்து திவாகரை பேச விடும்போது மறுபடியும் அந்த இடத்துலையும் ராயபுரம் இதெல்லாம் சொன்னார். அது வந்து க்ரைம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யுது. உடனே எல்லாரும் தூக்கிட்டு வருவாங்க, இந்த ஸ்பேஸில் வந்து
கிரைம்ன்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. அவர் பண்ற தப்புல வந்து அவரோட பாயிண்ட்ஸ்லாம் ஆட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத தான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். ஏன்னா, அவர் மறுபடியும் திவ்யா கிட்ட போயி, "நீ வந்து நீ இந்த ஊரா? உங்க அப்பா இப்படியா? அப்படியா? அப்பன்னா இதுதானே" அப்படின்னு ஈவினிங்கும் மறுபடியும் அதையே ட்ரை பண்ணாரு. அந்த பொண்ணு சொல்லிருச்சு, "நீங்க எங்க கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட அது நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து பட் ஹி இஸ் கோயிங் டூ ஸ்டில் ட்ரை தட் அவுட். அது வந்து கிளீனா அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சி ஹேட் இட் பீன் திவ்யா வந்து சப்போஸ் வந்து பார்வதியோட கிங்டம்ல இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இந்த மாரி அவர் ஏதாவது பேசி, ஏதாவது நடந்திருந்தா, திவ்யா வந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல் தான் அரோரா வந்து இன்னைக்கு சூப்பரா பண்ணி, "எனக்கு சாரி சொல்ல, எனக்கு நீதி கிடைக்கல. நான் வந்து உனக்கு பாயிண்ட் பேசத் தெரியல. அதுக்காக நீ வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு" சொல்லி டைரக்ட்டா சென்சிபிளான பாயிண்ட்ட வந்து எடுத்து வச்சுக்கும்போது, பார்வதினால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அந்த அதுதான் விஷயம். அந்த மாரி டெக்னிக்கலான நம்ம போய் அடிக்கும்போது தான், அவங்கள வந்து ஸ்டட்டர் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து வி நீட் டூ எஸ்டாப்ளிஷ். அந்த பாயிண்ட்ட தான் நான் கனிக்கும் கொண்டு வருவேன். கார்த்திக்கும் சொன்னார் இல்லையா? அது மாரி கனி வந்து அந்த கனிய பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இந்த 2 தடவ தானே அழுதுருக்காங்க இந்த இதுல. அன்னைக்கு ஒரு தடவ அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்ப வாஷ்ரூம்ல போய் அழுதுட்டு வந்தப்போ, உடனே டக்குன்னு ரிகவர் ஆயிட்டாங்க. பட் அட் த சேம் டைம் நான் இத எப்படி பார்க்குறேன்னா, இத பிரேக் பண்ணும். கனி உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க இத வச்சு நீங்க அடிக்கணும். இன்னைக்கும் வந்து அந்த ரேங்கிங் டாஸ்க்ல வந்து பாரு வந்து கேட்கும்போது, இவங்க 2 பேரும் அமித்தும் அமைதியா இருக்காரு. விக்ரம் வந்து கொஞ்சம் பாயிண்ட் சொல்றாரு. பட் அட் த சேம் டைம் கனி தான் அத எடுத்து சொல்ல வராங்க. ஆனா, சாண்ட்ரா அன்னைக்கு சொன்னாங்கல்ல, "நீ வந்து எங்க கைய நீட்டி நீ வந்து என் ஹஸ்பண்ட பார்த்து, பிரஜின பார்த்து நீ சைட் அடிக்கிறேன்னு சொன்னேன்னு." அது மாரி கைய தீ ஷ ப சொல்லியிருக்கணும். "பாரு, உன்னால டாஸ்க் எந்த இதுவுமே நடந்தது கிடையாது. உன்னால இது நடந்திருக்குன்னு 1, 2, 3ன்னு பாயிண்ட் போட்டு சொல்ல முடியல அவங்களால. ஏன் சொல்ல முடியலங்கிறது தான். அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ட வந்து கொண்டு வரணும். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்லயே எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிட்டே இருந்தோம்னா, என்னைக்கு கொண்டு போய் இத இத ம் என்ன அந்த அம் எப்படி சொல்றது? ஈக்குவலா காம்பீட் பண்றது எங்க கொண்டு வரது அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். 2வது வந்து இப்போ இன்னைக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் ஐ அம் கமிங் பேக் டூ தட் அந்த கிங்டம் டாஸ்க்குக்கு. திவாகர் மறுபடியும் சாண்ட்ரா கிட்டயும் ஏதோ ட்ரை பண்ணாரு. ஐயோ! அக்கா, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாரு. அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. அது வந்து இவங்க வந்து ஏதோ சீக்ரெட் டாஸ்க்ல இருக்காங்கன்னு நெனச்சுக்கிட்டே இவரு ஏதோ ட்ரை பண்ற மாரி இருந்தது. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவங்க விக்ரம் கிட்ட போனோனேவும், ஆக்சுவலி தட் வாஸ் அ குட் மூவ். அத நேத்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு டாஸ்க் முடியிற டைம்ல பண்ணது வந்து அது கொஞ்சம் ஏன்னா வந்து அகெயின் தே ஹேவ் டு கெட் பேக் வித் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்க்கெல்லாம் திரும்பி எல்லாரும் வந்துட்டாங்க. சாண்ட்ரா, அரோரா அப்புறம் வந்து வேற யார் போனாங்க? எஃப்ஜே 3 பேரும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து தட் வாஸ் நாட் அ குட் மூவ். இன்னைக்கு பண்ணியிருந்திருக்கிறது வந்து இது நேத்தே பண்ணியிருந்தா ஆக்சுவலா நேத்து பண்ணியிருந்தா பார்வதி இன்னும் கொஞ்சம் பயங்கர அஜிடேட் ஆயிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. அகெயின் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலயும் கனியும் இருந்தாங்க. பட் கனி டிட் நாட் மூவ். கனி டிட் நாட் டேக் தட் டிசிஷன் ஆக்சுவலி ஆஃப் மூவிங் அவுட். அது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் மாரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா, அங்க இத பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இத பண்ண வேண்டாம்னு அவங்க ஒரு யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல பாயிண்ட்டா இருந்தது. ஃபைனலா அந்த இதுல வந்து அந்த பிரஜன், திவ்யாவோட ரீகிரியேஷன் சீனும் வந்து கொஞ்சம் நல்ல அழகா இருந்தது. அத பார்க்கறதுக்கு நல்லா பண்ணாங்க அது. அது ஒண்ணு தான் கொஞ்சம் இந்த டாஸ்க் இதுலயே வந்து இவங்களோட கவுண்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதுவும் வந்து ஒரு ஆடட் பாயிண்ட் அந்த இடத்துல. ஒரு ரிவார்ட் பாயிண்ட் மாதிரி. அகைன் கமிங் டூ தட் இந்த கோட்ட கட்டுற டாஸ்க். அந்த டாஸ்க்ல வந்து அரோரா மேல வச்ச அலிகேஷன் வாஸ் கம்ப்ளீட்லி அ ஐ டோன்ட் நோ தட் ஐ குடன்ட் ஃபினிஷ் தி சென்டென்ஸ் ஆக்சுவலா. அதாவது நீ இப்படிதான், நீ இந்த மாரி ஆளு தான் அப்படிங்கிற மாரி ஒண்ணு கொண்டு வரதெல்லாம் வந்து இப்ப அதுதான் நான் மத்தியான ஸ்பேஸ்ல சொன்னேன் இல்லையா? இவளோட டார்கெட் இப்ப வந்து அடுத்த அரோரா தான். அவ ஷி ஹேட் ரீசெட் ஹர் டார்கெட்ஸ். ஷி கேம் பேக் டூ சபரி அகைன் இன் தி ஈவ்னிங். பட் அட் த சேம் டைம் அரோரா இஸ் ஸ்டில் ஹர் டார்கெட் இப்போ. ஏன்னா அதனால தான் எனக்கு நீ 13, 14 குடுத்தது தப்பில்ல. ஏன் நீ அரோராக்கு 7வது பொசிஷன் குடுத்த? அது ஒண்ணு. மத்தியானம் அந்த டாஸ்க்லயும் வந்துட்டு அந்த மாரி பேசுறது. ஒரு ஒரு டாஸ்க்க முடிக்க விடாம கயாஸ கிரியேட் பண்றத வந்து அவளும் பண்றா. அதுக்கு ஏத்த மாரி ஈக்குவலா இவங்களும் பண்றதுனால தான்
இது வந்து ஒரு முடிக்க முடியல. அவன் என்ன விக்கல்ஸ் பேசும்போது விக்கல்ஸ் அமைதியா இருக்கான். பார்வதி பேசும்போது. அது அட் த சேம் டைம் இதுவும் அவங்க 2 பேரும் ஒரு ஜட்ஜு அந்த ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு ரோல் நமக்கு குடுத்துருக்காங்களே! நம்ம அத ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு கொஞ்சம் டீசென்சியே இல்லாதது தான் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கே. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, சபரி வந்து இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து எஃப்ஜேக்கு தான் குடுத்துருந்துருக்கணும். சுபிக்ஷா குடுத்தது வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கோட கேப்டன்சி டாஸ்க்குக்கு நீ எஃப்ஜே வரக்கூடாதுங்கிறத மாரி பார்க்குறேன். அத வந்து மேபி இட் இஸ் அ வே ஆஃப் இது என்னன்னா, என்னால சபரி வர்றது வந்து எஃப்ஜே காம்பீட் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிற மாரி பார்க்குறேன் நானு. அண்ட் அட் த சேம் டைம் திவாகர கேட்கும்போது திவாகர் சொல்லல. பாரு என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட்டு சுபிக்ஷான்னு சொன்னாரு. அப்புறம் திரும்ப வந்து பாரு என்ன சொன்னாங்களோ அத கேட்டுட்டு சுபிக்ஷான்னு அப்புறமா அவரு பண்ணாரு. ஸோ யாருமே அவர சொல்லாதது வந்து அதுவும் ஏன்னா அவரும் வந்து 2 நாள் வந்து உயிர குடுத்து வேல பார்த்தாரு. ஆனா யாரும் பண்ணல அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி அ டிசப்பாயின்ட்மென்ட் ஃபார் ஹிம் இன்சைட் ஹிம்செல்ஃப். அத வந்து வெளியில காட்டிக்க முடியாம வந்து இது பண்ணது ரொம்ப இதா இருந்தது. அப்புறமா வந்து இந்த அ முக்கியமா வந்து திவாகர் வந்து இஸ் போக்கிங் ஹிஸ் நோஸ். ஏன்னா எல்லா இடத்துலயும் போய் நான் இத பண்ணியிருக்கேன்னு ரேங்க் டாஸ்க்ல சொன்னது வந்து ரொம்ப இது பண்றாங்க. நான் இன்னும் அனதர் 2 மோர் பாயிண்ட்ஸ்ல முடிச்சிடுறேன். கனியோட இது வந்து என்னோட இது வந்து நான் பிரேக் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து ஐ சீ தட் அஸ் அ லேட் ரியலைசேஷன் ஆல்சோ. ஆலன் ப்ரோ சொன்னார்ல, இது மாரி அவங்க வந்து ஏன் உங்க சேனல்ல கொண்டு வராங்க? ஏன் அந்த பாயிண்ட் அவங்க எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இது பண்றாங்கன்னா, அந்த லேட் ரியலைசேஷன் இருந்துட்டே இருக்கு. ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அவங்க வந்து, "ஓ! நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ! நான் அப்படி பண்ணியிருக்கலாமோ!" அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்களே ஒழிய, உள்ள வந்து அந்த இத பண்ணணுன்ற அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து யாருமே அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்க்ளூடிங் கனி. நான் வந்து கனி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அ அந்த மெச்சூரிட்டி இருக்கு அவங்களுக்கு. டு ஹேண்டில் த சிச்சுவேஷன்ஸ் அட் ரைட் டைம் சொன்ன மாரி. ஆனா அந்த பேசி அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுல தானே நம்மளுடைய அம் ஸ்மார்ட்னஸ் இருக்கு. அந்த நாக் தெரியணும் இல்லையா? அந்த மெச்சூரிட்டி ரேங்கிங்லயும் பார்த்தீங்கன்னா, ஷி மேட் ஹர் பாயிண்ட்ஸ் வெரி வேலிட் இன்சைட் வென் தே வர் டிசைடிங் த ரேங்கிங். பட் அட் த சேம் டைம் வெளியில வந்து பேசும்போதும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசணும். இதுதான் அடிச்சு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது பண்ணணும். அத டைல்யூட் பண்ண தான் பார்த்தாங்க எல்லாருமே. திவ்யா கூட வந்து அமித் கிட்ட போய் நீ இப்படி பண்ண, அப்படி பண்ணும்போது அமித் வந்து திரும்ப திரும்ப பேசினாரு. பட் தென் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி ஸ்டாப்ட் டாக்கிங். திவ்யா ஸ்டார்டட் ஸ்டட்டரிங் அகைன். அவங்களாலயும் வந்து ஹேண்டில் பண்ண முடியல திருப்பி அத. இது வந்து இது என்ன சொல்றதுன்னா, தட் ஷோஸ் ஏன்னா நான் வந்து எல்லா இடத்துலயும் போய் ரிஜிஸ்டர் பண்றேங்கிற மாரி திவ்யா ட்ரை பண்றாங்களே. இப்ப ஷி இஸ் ட்ரையிங் சம்திங் நியூ. இப்ப நம்ம வந்து எல்லாரும் எல்லாரும் இந்த சைடு வாங்க அப்படிங்கிற மாரி, இந்த சைடு வந்து இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாரியும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த குரூப்பிசம்ங்கிற பாயிண்ட் வந்து ஆக்சுவலா ஆலன் ப்ரோ நீங்க சொன்னீங்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அத நான் நான் சொல்லி முடிச்சோனே நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த குரூப்ப வந்து டிசால்வ் எல்லாம் ஆகல. பட் இட் இஸ் லைக் அம் அ இன்டரிம் குரூப்ஸ் மாரி தான் ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு ஏன் வந்து எல்லாரும் போய் பார்வதியும், திவாகர்லாம் உட்காந்தப்போ கனி, பிரஜன், சாண்ட்ராலாம் வெளியில போய் அவங்களோட உட்காந்துருக்காங்க. ஒன் மோர் ஆல்சோ தேர். வினோத் இன்னொரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஏன் அந்த அந்த மாரி ஒரு இன்டரிம் குரூப் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் வந்து எனக்கு கொஞ்சம் ஆடா தெரியுது. பட் அட் த சேம் டைம் நீட் டூ பி செக்ட் அப்பான். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து விக்ரம வந்து போட்டு பாரு லைவ்ல பார்த்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம போட்டு பாரு அடிக்கிறா. எஃப்ஜே கிட்ட போய் உன்னோட இத காட்டு. என்கிட்ட வந்து தான் நீ நொட்டுவ இதெல்லாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குங்க. அவங்க பேசுறேங்கிற பேர்ல அவங்க பண்ற இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்ல. ஏன் பிபியே சொல்ட்டாரு. பிக் பாஸே சொன்னாரு இது மாரி பண்ணுன்னு. நோ வே இட் இஸ் கோயிங் ஆன். நான் வந்து இதுல முக்கியமா மெச்சூரிட்டி ரேங்கிங் டாஸ்க்க பத்தி பேசவே இல்ல. ஐ வில் லீவ் இட் டூ சம்படி எல்ஸ். அவங்க பேசட்டும். நான் அதுல பார்க்குறேன். ஏன்னா நான் அந்த அந்த போர்ஷனயே நான் கம்ப்ளீட்டா பேசாம விட்டது வந்து ஐ வாண்டட் டூ கெட் வியூஸ் ஃப்ரம் பீப்பிள் ஆக்சுவலா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். தேங்க் யூ. தேங்க்ஸ் சாந்தினி. நான் ஒண்ணு பேசட்டுங்களா? ஓகே சாரி சொல்லுங்க. சாரி அருண். ஒரே ஒரு நிமிஷம் அருண். நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. No Due problem. all respect to people who are waiting. கார்த்தினி ஒரே ஒரு issue அட்ரஸ் பண்ணிடணும் பிகாஸ் it happened in the space and we have failed to address it. ஏன்னா எங்களுக்கு கான்டெக்ட் தெரியாததுனால this is not related to பிக் பாஸ் ரிலேட்டட் கிடையாது. அதனால நான் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். வெயிட் பண்ற எல்லாருக்கும் சாரி பிகாஸ் கார்த்தினி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யாரும் இன்டரப்ட் பண்ணாதீங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவங்க டேப்லெட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி நீட் டு ஸ்லீப்.
அவங்க ரிகவரியில இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் லெட் ஹர் டாக். அதுக்கப்புறம் வில் கெட் பேக் டு அதுல ஒப்பீனியன்ஸும் வேணாம். அது ஏன்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ வித் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க பேசிடட்டும். அது போய் சேர்றவங்களுக்கு போய் சேர்ந்துரும் எப்படியும். ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ. பேசுங்க கார்த்தினி. ஓகே. தேங்க்யூ. ஈவினிங் ஸ்பேஸ்ல இருந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டினியூஸா புரியும். இல்லைன்னா நான் ஃபர்ஸ்டே கிளியரா ஒரு பிக்சர் கொடுத்துட்றேன். இங்க நான் தான் இந்த வருஷம் தான் ஸ்பீக்கருக்குள்ள வந்திருக்கேன். 2-3 வருஷமா ட்விட்டர்ல இருந்தாலும் ஸ்பீக்கருக்கு இப்பதான் நான் ஒரு 6-7 ஸ்பேஸ் கூட நான் பகல்ல தான் பேசியிருக்கேன். நைட்ல நேத்து மட்டும் தான் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசல. 1 or 2 டைம்ஸ் நைட்ல பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நைட்ல பேச மாட்டேன் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. நான் வந்து ஒரு 2-3 ஸ்பேஸ்ல தான் பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வெளியில பேசின ஸ்பேஸே வந்துட்டு ரொம்ப பெரிய கேயாட்டிக்கா பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க தான் சுத்திட்டு இருக்கேன். நான் வேற எந்த ஸ்பேஸும் பேசினதில்ல. குறிப்பா நைட்ல பேசினதும் இல்ல. பிபி டாபிக். 2 தடவை இஷ்யூக்கு நைட்ல இந்த சக்தி ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். ஒரு தடவை வந்து மென்ஸ்ட்ரல் இஷ்யூக்காக பேசினேன். நேத்து வந்து காஸ்ட் இஷ்யூக்காக பேசினேன். அப்படி இருக்கும்போது சண்டேவோ சாட்டர்டேவோ சண்டேவோ வந்து ஆலனுக்கும் தமிழ் லாபிங்கிறவங்களுக்கும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாப்பா. அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். அப்புறம் இதுக்கு சொல்லலேன்னு மறுபடியும் அபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனா அதை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அபியூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்க 2 பேரும் தனியா பேசிக்குவோம், டிஸ்கார்ட்ல பேசிக்குவோம், ஒண்ணா சேர்ந்து வெளியில போய்க்குவோம். அவங்களும் அதையும் அட்ரஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா அந்த பொண்ணு போய் இன்னொரு ஸ்பேஸ்ல போய் கதறி கதறி அழுவும். என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற மாடு ரோஷினி அவங்க வந்துட்டு ஆலனை திட்டுறதுன்னா தாராளமா ஆலனை திட்டிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை அவர் வாங்க வேண்டியவர் தான், அதனால வாங்கிட்டு போறாரு. எனக்கு எந்த சிக்கலும் கிடையாது. கூட இருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அபியூஸை என்னேபிள் பண்றாங்க அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த தமிழ் லாபியை மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டதுக்கு உடனே விக்டிம் கார்டை தூக்கி போட்டு அழுது எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுச்சு. அந்த விக்டிம் கார்டை நான் கிழிச்சு போடுறேன். 2வது அந்த ஸ்பேஸ்லயே நான் இல்ல. இங்க நீங்க ட்விட்டர்ல நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. பூரணின்னு ஒரு பிபி வியூவர் இருப்பாங்க இல்லையா, பிபி விமர்சகர். டிவில வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு பிபியை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்பேஸ்ல ஏறி என்னோட வாய்ஸ மாக் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி மாக் பண்ணியிருக்கிறாங்க? அவங்களுக்கு எனக்கும் எங்கெங்கெல்லாம் கிளாஸ் வந்துச்சுன்னா, அந்த ஒருத்தங்க வந்துட்டு உடன்கட்டை ஏறுதல், எங்க அம்மா விதவையா இருக்கிறா, 8 குழந்தைங்களை வைராகியத்தோட வளர்த்துறான்னு சொல்லி பேசினும் போது நாங்கெல்லாம் ட்ரிகர் ஆகி உட்காந்துருக்கிறோம். அவனை 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நாங்க ஃபர்ஸ்டே தடுத்தோம். இந்த ஆலன் வந்து இவர் அறிவாளின்னு காட்டணும் இல்லையா அவங்கிட்ட. ஏன்னா அவன் வந்து முட்டாள் இல்ல, அதனாலதானே அந்த பாயிண்ட் எல்லாம் பேசினான். அவனை 1/2 மணி நேரம் பேச விட்டுட்டு இவரும் பேசிட்டு எங்களை எல்லாம் பேச விடாம பூர்ணிக்கு இவருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. அதை தனியா போய் பேசுங்கன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா நீங்க கத்துறீங்கன்னு என்ன பிராண்ட் பண்ணிட்டு இவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டு அந்த அம்மா ஓடி போயிடுச்சு. நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அம்மா என்ன அப்படிதான் சொல்லுச்சு. அதுக்கு வந்துட்டு பஞ்சாயத்து வைக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு ஈவினிங் நான் வந்து அந்த அம்மாட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஹோட்ஸ் வந்து சாரி நான் ஸ்கிரீன் ஆன் பண்ணோம்னா அது பிளே ஆயிடுச்சு. சாரி. அதை தான் கேட்க வரேன்னு நினைச்சிட்டு வேற ஸ்பேஸ்ல நடந்தது இங்க வேண்டான்னு சொல்லி மார்ட்ஸ் வந்து சொன்னாங்க. நான் உடனே போயிட்டேன். எனக்கு வேற ஒர்க் இருந்தது, போயிட்டேன். திரும்ப வந்துட்டு தமிழரசி அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு வந்திருக்கிறாங்க. அந்த சாரி பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன், அந்த அம்மா இங்க வந்திருக்கிறாங்க. கேட்டதுக்கு நான் கத்துறேன்னு தான் சொன்னேன். 3 இடத்துல அந்த அம்மா என்கிட்ட கத்துனாங்க. அதாவது கார்த்தினி கத்துனாங்க, அதனால கத்துறேன்னு தான் சொன்னேன்னு பதிவு பண்ணாங்க. முதல்ல என்ன கத்துறேன்னு சொல்றதுக்கு அந்த அம்மாக்கு ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? 2வது 3 இடத்துல நான் ஏன் கத்துனேன் அப்படிங்கிறத சொல்லணும். அவ்வளோ நியாயவாதி இல்லையா? 100% பர்ஃபெக்டா வாழ்றக்கூடிய அந்த அம்மா தான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக நான் வந்து கத்துனேன் அப்படிங்கறதையும் சொல்லிருக்கணும்ல. 2 இடத்துல கத்தி இருக்கிறேன். ஒன்னு ஆலன் ஸ்பேஸ், இன்னொன்னு ரோஷினி ஸ்பேஸ்ல நான் கத்துனேங்கிறாங்க. இந்த அம்மா அங்க இருந்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் அப்ப பேசவும் இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் கார்த்தினி இங்க வான் போட்ட ரூம் ஸ்பேஸ் கதீஜா இஷ்யூல அது அங்க இருந்தேன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. 3வது சாய் ஸ்பேஸ்ல இந்த அம்மா 18+ ஜோக்ஸ் சொன்னாங்க. எப்படி 18+ ஜோக்ஸ் சொன்னாங்க. அத ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல, நான் ஏற்கனவே 2 ரூம்ல லிசனரா கேட்டிருந்தேன். அந்த ஜோக் என்னன்னா, பிரஜனும் சாண்ட்ராவும் ஜோடியா வீட்டுக்குள்ள வராங்கன்னு பிரமோலா வந்த உடனே இந்த அம்மா ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் 2 ரெக்கார்டர் இல்லாத ஸ்பேஸ், சாய் ஸ்பேஸ், ரெக்கார்டர் ஸ்பேஸ். சோ அந்த அம்மா கேட்டாங்கன்னா நான் அதையும் ரெக்கார்டா இங்க எடுத்துட்டு வந்து பிளே பண்ணுவேன். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா,
பிரஜனும் சாண்ட்ராவும் ஜோடியா உள்ள போறாங்களே. ஒருவேளை கேப்டன் ஆனா, அதாவது தலைப்போட்டியில யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிட்டா 2 பேரும் ஒன்னா அந்த பெட்ரூம்குள்ள போய் இருப்பாங்களா? தலைக்குன்னு ஒரு பெட்ரூம் ஒதுக்கி இருக்காங்களே, அந்த பெட்ரூம்ல போய் ஒன்னா இருப்பாங்களா? அத நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. எப்படி பிக் பாஸ ரிவ்யூவரா வீடியோ போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு பேசினா 18+ பேசலாம் போல. நான் போய் மேல கத்துலீங்க, சத்தியமா கத்தல. நான் வேணா அந்த ரெக்கார்டையும் எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா ப்ளே பண்றேன், இல்லைன்னா என்னோட ட்விட்டர் ஐடியிலேயே கூட போஸ்ட் பண்றேன். நான் கத்தல. பூரணி, நான் ஏற்கனவே 2 இடத்துல கேட்டுட்டேன். அதை வேற அந்த அம்மா வேற அதுக்கு ஒரு டேக்லைன் போட்டுக்கிட்டே வருவாங்க. இது ஏன் ஜோக் இல்ல, சுரேஷ் சக்கரவர்த்தியோட ஜோக்கு. அதாவது அவங்க சொல்லுவாங்கல்ல தாத்தா தாத்தான்னு, எனக்கு அவரை தாத்தான்னு சொல்றதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்க. அதனால அவர் பேரை சொல்றேன், அதுல எந்த அவமரியாதையும் கிடையாது. அதனால நான் சொல்றேன்னு அவரு சொல்லிட்டு போறாருங்க. நீங்க ஒரு ரிவ்யூவர்ன்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க, இப்படி சொல்லாதீங்க, இது தப்பா லேண்ட் ஆகும்னு சொன்னேன். இது எங்க இருந்து கத்துனதாகும்? அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எதுக்காக நான் கத்துனேன்னு சொல்லணும்ல. ஒருத்தர் உடன்கட்டை ஏறுதல் பத்தியும் சதியை பத்தியும், எங்க அம்மா வைராகியமா விதவையா இருந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்க, எல்லாரும் தப்பு பண்ணாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு பொதுவா ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். அதை பேசிட்டு இருந்த போது குறுக்க வந்து என்ன பிசிக்கல், அது திவாகர பிசிக்கலா வந்துட்டு ஹேண்டிகேப்டு அப்படிங்கிற மீனிங்ல ஏதோ ஆலன் சொல்லிட்டாருன்னு சண்டைக்கு போறாங்க. நான் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. ஒருத்தர் பிசிக்கலா ஹேண்டிகேப்டா இருக்கும்போது அதை மென்ஷன் பண்ணக்கூடாது, அது கண்டிப்பா தப்பு. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன், கேளுங்க. அவருக்கு ஹைப் கொடுக்குறீங்களோ அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட்டா இருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் தொடர்ந்து ஒரு 2 வாரமா திவாகரை பத்தி பேசணும், கேஸ்ட் எடுத்து பேசணும் அவசியமே இல்ல. இது திவாகரை பத்தி மட்டுமே பேசணும்னு சொல்லிட்டு பேசுறீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிக்காம பேசுறீங்களா? எனக்கு அந்த அந்த பாயிண்டே புரிய மாட்டேங்குது. நீங்க திவாகரை இப்ப இந்த கேள்வி நீ எங்க கிட்ட வைக்கிறியா, இது ஆலன்ட்ட கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க யார் அந்த ஆலன்ட்ட மட்டும் இல்ல, அந்த ஸ்பேஸ்ல நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு சில பேர்லாம் ரொம்ப வாய்ஸ் நான் அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நான் கேட்கிறேன். ஆலனுக்கு இங்க பாரு, ஆலனுக்கு நானே சொல்லிடுறேன். ஆலனுக்கு திவாகர் மேல காட்டி ஓகேவா, அது நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க, எதனால காட்டியே. எனக்கு ஆலன் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் புரியுது. அவருக்கு கேஸ்ட் இதெல்லாம் இப்போ பிறவியிலேயே ஒருத்தருக்கு என்ன இயற்கை என்ன கொடுத்துருக்குதோ அது மாறுபாடா அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு ஊனம்னு அவங்கதான் எனக்கு கத்து கொடுத்தாங்கப்பா. எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. அது அவங்க தப்பு கிடையாது, அது அவங்களோட எந்த விதமான தப்பும் கிடையாது. அதை குறையாகவோ உருவ கேலியாகவோ கேலியாகவோ சொல்றது தப்புன்னு அந்த அம்மா பூரணி பிக் பாஸ் விமர்சகர் எல்லா மேடையிலையும் ஹோஸ்ட் வாங்கி உட்கார்ந்துருக்கிற அந்த அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் தெரியாதுங்க. இப்ப என்னோட குரல்ங்கிறது நான் பிறக்கும் போது இயற்கை எனக்கு கொடுத்த குரல். என்னோட குரலை இப்படி பேசி இருக்கிறாங்களே, இதுக்கு பேர் என்னன்னு அந்த அம்மா கிட்ட, அந்த அறிவாளி கிட்ட, அந்த நியாயவாதி கிட்ட நான் கேட்கணும். நீ வரணும்னு சொல்லி இருந்தேன். மெசேஜ்ல இந்த ஹோஸ்ட் எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வருவேன்னு சொல்லிட்டு 1-2 மணி வரைக்கும் வரலன்னா இப்ப யார் நியாயவாதி? உன் மூஞ்ச இப்ப எங்க கொண்டு போய் வச்சுக்குவேன்னா, உன் மூஞ்ச கிழிக்கணும்னு நினைச்சேன், நான் கிழிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வரலையே, நான் இப்ப என்ன பண்றது? பொதுவெளிக்கு வந்தா அப்படிதான் எல்லாரும் அபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றது கேவலமான ஸ்டேட்மெண்ட். நீ ஏன் 7 மணிக்கு மேல அங்க போன, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கறதுக்கும், பொதுவெளிக்கு வந்தா அப்படிதான் அபியூஸ் நடக்குங்கிறதுக்கும், ட்விட்டர் வந்தா அப்படிதான் அபியூஸ் நடக்கிறதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. அபியூஸே நடக்க கூடாதுங்க. யாருமே யாரையும் அபியூஸ் பண்ணக்கூடாது. கருத்தியல் ரீதியா மோதுங்க, சொல்றது தப்புன்னு நேரடியா சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். ஆமா, எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கிறோம். இங்க யாரும் எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரியாது. பொதுவெளிக்கு வந்துட்டு அதனால நான் அபியூஸ் தான் பண்ணுவேன், நான் அபியூஸ் பண்ணுவேன், நீ தாங்கிக்கணும், நீ டாலரன்ஸோட தான் இருக்கணும், தாங்கிக்கிறவங்களுக்கு தான் இந்த இடம்லாம் அப்படின்னா யாருங்க நிரூபிச்சது? ஓகேன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லா ட்ராமாவையும் கடந்து எல்லா பிரச்சனைகளையும் கடந்து மேல பேச வர்றவங்களை இவ்ளோ அபியூஸ் பண்ணீங்கன்னா எங்களை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் மேல மறுபடியும் பேச வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பொதுவெளிக்கு வருவாங்களா? தன் கருத்தை ஓப்பனா வைப்பாங்களா? ஒண்ணு மத்த பிக் பாஸ்கே இவ்ளோ அபியூஸ் பண்றாங்களே, நம்ம மத்த விஷயங்கள்ல பொது விஷயங்கள்ல சமூக கருத்துக்களை எப்படி சொல்றதுன்னு யோசிக்க மாட்டாங்க. அபியூஸ் நடக்கும்போது அதை கால் அவுட் பண்ணி பழகுங்க. அபியூஸ் பண்றவன கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு விக்டிம் கிட்ட இப்படிதான் நடக்கும், இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, திரும்ப திரும்ப நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, நீ ஏன் 8 மணிக்கு மேல போன, நீ ஏன் துப்பட்டா போடாம போன, நீ ஏன் இந்த ட்ரெஸ் பண்ணியிருந்த, நீ ஏன் சோசியல் மீடியால ஒர்க் அவுட் பண்ற, நீ ஏன் சோசியல் மீடியால உன்னோட ஐடி வச்சிருக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஈக்குவல் தான். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு தப்பு தப்பு.
நீங்க அபியூஸை எனேபிள் பண்ற மாதிரி தான் உங்க ஸ்டேட்மெண்ட் லேண்ட் ஆச்சு. உங்க அபியூஸை நீங்க தாங்கிக்கிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் தாங்கிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அபிக்கு பிரச்சனை இருக்கா, இந்த ஸ்பேஸ்ல பேசுறது பிரச்சனையா இருக்கா, கால் அவுட் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா, எந்த தப்பும் கிடையாது. இதுல ஒரிஜினல் ஃபேஸோட சில பெண்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு டிராமாவை கடந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு டிராமா இருக்கா இல்லையா, புதுசா டிராமாவை கிரியேட் பண்றோமா இல்லையான்னு பொண்ணா அபி யோசிச்சிருந்தா அந்த பொண்ணுங்க 2 பேத்தோட ஃபேஸ ஹைட் பண்ணி போட்டிருக்கணும். இத கேட்கறதுக்கு யாருக்கும் திராணி இல்லைன்னா அத கால் அவுட் எந்த பொண்ணுங்களாவது பண்ணும்போது இது அப்படிதாங்க நடக்கும்னு நார்மலைஸ் பண்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இத புரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியா, ட்விட்டரு, பேஸ்புக்கு, யூடியூப்னு இல்ல, பொது வெளியிலயும் இதுதான், காலேஜ்லயும் இதுதான், ஸ்கூல்லயும் இதுதான், உங்க வீடு பக்கத்துலயும் இதுதான். நீ ஏன் வந்து ஜன்னல் திறந்து வச்சுட்டு உட்காந்த, நீ ஏன் வாசக்கடையில உட்காந்த, நீ ஏன் நைட்டியோட வெளியில வந்த, அதனாலதானே அவன் அப்படி கமெண்ட் பாஸ் பண்ணான் அப்படின்னு விக்டிமை பார்த்து கேட்கறத முதல்ல நிறுத்துங்க. அடுத்த பெண்களை, நமக்கு உரிமை இல்லாத பெண்களை, நமக்கு தெரியாத பெண்களை பார்த்து கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. நன்றி, வணக்கம், நான் போறேன். சக்தி சின்ஸ் ஆலன் இங்கே இருக்கிறதுனால கீழே போயிட்டாங்களா? இல்ல he's here. இல்ல Karthini, it is hard. ஒரே ஒரு It is நிமிஷம் hard. அவங்க ஆலனையும் மென்ஷன் பண்ணாங்க. ஆலன் இங்க இருக்கிறாரு. ஓகே, நான் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். அவங்க பேசிட்டாங்க. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஒரு இல்ல ஆலன் தமிழ் அதுதான். இன்னொன்னு மாட்ஸ் மென்ஷன் பண்ணது ஹோஸ்ட். ஏன்னா ரோஷினின்னு சொல்லி மாடுன்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு அவங்க புரியாது. மாடர்ன் மென்ஷன் பண்ணது ஹோஸ்ட். மாட் இஸ் another term for host. ஆலன் இங்க இருக்கிறாரு. தமிழ் நீங்க கார்த்தினிக்காகவும் பேசுறீங்கன்னா நீங்க பேசுங்க. ஆலன் இங்க இருக்காரு. அவரு பேசுறதும் பேசட்டும். இல்ல ஆலனுக்காக தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும். கார்த்தினி வந்து அவங்க ப்ராப்ளத்தை கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் ஒன் திங். சாந்தினி கொஞ்சம் மியூட் போடுறீங்களா? ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் ஒன்லி ஒன் திங். அன்னைக்கு ஆலனும் அந்த ஸ்பேஸ்ல வந்து டிசபிலிட்டியை பத்தி எதுவும் பேசல. தட் டு வாஸ் ஆல்சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அத வந்து கிளாரிஃபை பண்ணி அதுவும் அவங்க எமோஷனலி என்னாச்சு ஏதோ தெரியல, ஏதோ வாய்ஸ் கேட்டுட்டு நடுவுல தெரியல. ஓகே, அந்த விஷயமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிதான் அங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகி பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அண்ட் இட் வாஸ் 3 days ஆஃப்டர் அந்த பிரச்சனைக்கும் ஆக்சுவலி நாங்க ஈவினிங் கேட்டப்போ அந்த பிரச்சனைனால நான் எமோஷனலாகி தான் நான் வெளியில ஸ்பேஸ்ல போய் இத பத்தி பேசிட்டேன்னு அவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. பட் நோ, இட் இஸ் நாட் தட். அந்த பிரச்சனை வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ நடந்துச்சு. அது அந்த எனக்கு அது சாட்டர்டேவா சண்டேவா எனக்கு தெரியல. பட் வீக்கெண்ட்ல நடந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் இவங்க போய் பேசினது வந்து டியூஸ்டே. ஸோ இட் இஸ் நாட் தட் அந்த எமோஷன்ல எல்லாம் பேசல. ரொம்ப தெளிவா இந்த ஸ்பேஸ் பத்தி பேசும்போது ஆளாளுக்கு போய் எங்க எல்லாம் கமெண்ட் அடிச்சு குதூகலமா இருக்கேன்ற பேர்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இதை நான் கால் அவுட் பண்ணப்போ இல்ல நான் மார்க் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஹோப் தட் ஆடியோ கிளியர்ஸ் வாட் எவர் தி ஏர் ஓவர் இஸ். அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் ஆலன் தான் சொல்லணும். ஏன்னா ஹிஸ் நேம் வாஸ் ஆல்சோ டேக்கன். இதாங்க ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் விஷயம் இருக்கு இல்லையா, எனக்கு இதெல்லாம் நடந்ததே தெரியாது. எனக்கு இது இப்போ இந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது நான் தான். அதுவும் சாந்தி கேட்டாங்க. எனக்கு தான் கேட்கலையா? ஹலோ, கேக்குதா? தமிழ் ஆலன் பேசுறாரு, கேக்குதா? எனக்கு கேட்கல. மேபி என்னோட மைக். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? தமிழ் கேக்குதா? இல்ல நான் லிசனர் மூவ் ஆயிடுறேன். மூவ் ஆயிட்டு மேல வாங்க. ஓகே, எனிவேஸ் நான் ஸ்பேஸ் போட ஆரம்பிச்சது நான் தான். அதுவும் சாந்தி கேட்டாங்கன்றதுனால நான் போட ஆரம்பிச்சேன். எனக்கு ஸ்பேஸ் போடுறதுல பெருசா உடன்பாடு கிடையாது. ஏன்னா யூனோ லைக் அது கண்டினியூஸா அது நிறைய பிரச்சனைகள் இங்கே போயிட்டு இருக்கிறது, நம்மளை டார்கெட் பண்றாங்க எனக்கு தெரியும். அதனால எனக்கு போட விருப்பம் இல்லை. ஆனா சாந்தி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்பேஸ் போட ஆரம்பிச்சேன். சரியா, போட்ட ஆரம்பிச்சு 2வது 3வது நாள்ல இருந்தே என்ன அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது எங்கிருந்து வரும்ன்றது கூட தெரியும். அதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. யூனோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது புரியும். ஸோ அது பெருசா நான் யார்கிட்டயும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லவும் இல்லை. அதை பத்தி நான் டிஸ்கஷன்ஸும் வச்சுக்கல. ஆனா இது வரும்ன்றதை நான் முன்னாடி ஒரு சில இடத்துல வந்து நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது எப்பவுமே நடக்கும்.
இட் ஹஸ் பின் ஹேப்பனிங் ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி ஃபார் இயர்ஸ் நோ. சரியா? இந்த தமிழ் விஷயம் எனக்கு நிஜமாலே தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது ஏதோ நடந்திருக்கு, இவங்க எங்கேயோ போய் பேசியிருக்காங்க, ஏதோ ஒன்று ஏதோ நடந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் எனி ஆஃப் தி ஸ்பேசஸ். எனக்கு இதுல தமிழ்ன்ற ஒரு மேட்டர் வந்து எனக்கு தெரிய வந்தது வந்து இங்க வந்துட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே, அது பிரைவேட் ஸ்பேஸ் ஒன்று போட்டு பேசினாங்க இல்லையா, அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் நான் சாந்தி கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு சாந்தி அப்படின்னு சக்தின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இது ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சாரி, இது அவங்களுக்கே பிரச்சனையா இருக்காது, ஏன் வந்து இவ்வளவு பெருசாக்குறாங்க, இது நம்ம ஸ்பேஸ்க்குள்ள தானே, எதுக்கு இது பெருசாக்குறாங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க வந்து இல்ல, தமிழ் வந்து வேற ஒரு ஸ்பேஸ்ல போய் இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே என்ன பண்ணேன், தமிழ் கிட்ட போய் பேசினேன். சரியா? தமிழ் கிட்ட போய் பேசிட்டு, என்ன ஆச்சு தமிழ், என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்ல ஒன்றும் இல்லையே, இல்ல நீங்க பேசுனதால ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் கேட்கறேன்னு கேட்டேன். இல்ல நான் வந்து இங்க இந்த ஸ்பேஸ் ரொம்ப சீரியஸா போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் அந்த அந்த ஸ்பேஸ். அங்க வெறும் ஃபன்னா தான் பேசுவாங்க, இவ்வளவு கருத்தாலாம் பேச மாட்டாங்க. இது அவங்க வேர்ட்ஸ், அவங்க ஃபன்னா தான் பேசுவாங்க, இவ்வளவு கருத்தாலாம் பேச மாட்டாங்க. அதனால நான் அங்க போயிட்டு நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் அது மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு உங்களும் தெரியும், அவங்களையும் தெரியும், அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் உங்களுக்கும் வந்து எப்படி சொல்றது, அவங்க பேர் என்ன, ரோஷினிக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நான் அவங்க கிட்ட அங்கே பேசினேன். எனக்கு இது இவ்வளோ பெருசா ஆகும்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் அதை ஏன் நம்பினேன்னா, அவங்க 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 பர்சனலா எனக்கு தெரியும், அவங்க அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன் தான். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. லைக் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு வருஷம் ஒரு விஷயம் கத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னால் அவங்க மேலே பிளேம்லாம் பண்ண முடியல. சரியா? அதை எடுத்துட்டு வந்தா இங்க சொன்னேன், அவங்க என் ஃப்ரெண்டுங்க, சொன்னா ஒரு கால்லயே முடிஞ்சிருங்க, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, நாங்க எப்பயுமே இப்படிதான் பேசிக்கோம். அவங்களும் என்ன நிறைய திட்டிருக்காங்க, நானும் அவங்களை நிறைய திட்டிருக்கேன். அது உரிமையில வர்றது, இந்த ஸ்பேஸ்ல அது நடந்துதான் பிரச்சனையா போச்சு. அதை நிறைய பேர் மைலேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? இதை வந்து சொல்லும் போது இதுல இந்த இஷ்யூனால அஃபெக்ட் ஆன ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா? ரேணு யாருக்காக போய் பேசினாங்களோ அவங்களாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது என் மேல தப்பு. எந்த இடத்துல தப்புனா, நான் வந்து தமிழ்கிட்ட இந்த பப்ளிக் ஸ்பேஸ்ல அவங்க என் தோழியா இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த உரிமையோட பேசியிருக்க கூடாது. அது பிரைவேட் ஸ்பேஸ்ல பிரைவேட்டா வச்சிருந்திருக்கணும். அதுதான் நான் பண்ண தப்பு. அதை நான் ஏத்துக்கிறேன். அதை முழுசா ஏத்துக்கிறேன். அது என் மேல தப்பு தான், அதை முழுசா ஏத்துக்கிறேன். பட் அதோட விளக்கம் இதுதான், அவங்கள சேவ் கார்ட் பண்ணுமோ அதெல்லாம் எனக்கு இன்னும் இல்லை. ஏன்னா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன ஸ்கிரீன்ஷாட் அமிச்சா, என்ன மெசேஜஸ் அமிச்சாங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் என்கிட்ட இருக்கு. எடுத்து போட்டு இன்னும் நிறைய பேர் அசிங்கப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதுலயும் நிறைய பொண்ணுங்க வந்து லைக் இருக்காங்க. எனக்கு அது இன்னும் நிறைய பேர் கொடுக்க எனக்கு உடன்பாடு இல்லைன்றதுனால நான் அதுல இருந்து கடந்து போயிடுறேன். அடுத்தது இந்த ஹேண்டிகேப் இஷ்யூ பத்தி ஒன்று சொன்னாங்களே, மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு ஒரு சீன் கிரியேட் ஆச்சுல. அதுக்கு முன்னாடி இந்த உடன்கட்டை பத்தி ஒருத்தர் பேச வந்தார். அவரு அது பேசிட்டாரு. பேசுறதுக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அதை அட்ரஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அதை பேச ஆரம்பிச்சோம். நான் பெரிய அறிவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அதை பேசலாம் இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களும் கிடையாது. அதுவும் பொது தளத்துல யாருன்னே தெரியாத ஆட்களுக்கு அதெல்லாம் கோவத்துல வந்தது அல்ல, அதெல்லாம் விட்டுறலாமே. ஏன்னா அது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது விட்டுறலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறத விட்டுருவோமே. எனக்கு புரியுது. நான் அவங்க மேல எனக்கு கோவமே கிடையாதுங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் எனக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. நான் அந்த ஒரு ஜோன்ல இருந்து ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு பர்சன் கிடையாதுன்னா, பட் இட்ஸ் வாட் எவர், அதை விட்டுருங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ராப்பரா முடிக்கணும்ன்றதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அது 2-3 பேர் நடுவில் வந்துட்டாங்க. அதனால அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இது வழக்கமா நம்ம ஸ்பேஸ்ல நடக்கிறது தான். ஸோ அது அவ்வளோ பெருசா போகும்ன்றது எனக்கு தெரியல, அந்த நேரத்துல தெரியல. ரிப்பீட்டடா சொல்லியும் பார்த்துருக்கேன், நடுவில் வராதிங்க, நடுவில் வரலன்னா டக்குன்னு முடிஞ்சிடும், நடுவில் வந்தா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போவோம்ட்டு.